அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 35 வயது கல்வி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைத்து கொண்டு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாயா அபூ ஹுரைரா, நீங்க ஏன் அழைக்கிறீர்கள்? வரது உம்மா அழைக்கிறாங்க. உம்மா அழைக்கிறாங்களா? நீங்க என்ன செய்வீர்கள்? நான் ஒன்னும் சொல்லுகிறேன் யா ரசூலுல்லாஹ். தாயில்லவா பக்கத்து ஹதஸ்ந்த நீங்கள் நன்மையை செய்வீர்கள் அபூ ஹுரைரா. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதற்கு அழைத்தார்கள் அபூ ஹுரைரா? உங்களை ஏற்றிக் கொண்டதற்கு அழைத்தார்கள். அப்படியா? இப்பொழுது யார் வேண்டும் அபூ ஹுரைரா? நான் வேண்டுமா, நீங்க நான் வேண்டுமா, தாய் வேண்டுமா என்று கேட்டார்கள். அவர்கள் வாசத்தை சொல்லுவதா நேசத்தை சொல்லுவதா என்று உடனே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்க தான் வேண்டும் நாயகமே என்றார். என் தாயுடைய பாசம் அவருக்கு மாறவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுவிட்டு வெளியே வந்தவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து ஷர்ட்டை பிடிக்கிறார் அபூ ஹுரைரா. என்ன அபூ ஹுரைரா? நாயகமே, என் தாய்மை எனக்கு அதிக பாசம் நாயகமே. இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் அபூ ஹுரைரா? என் தாய்க்கு ஹிதாயத் கிடைக்க எங்களுக்கு துஆ செய்ய வேண்டும் நாயகமே. அல்லாஹ்வுடைய யா அபூ ஹுரைரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களை ஏந்தி கேட்கிறார். அபூ ஹுரைரா ஓடுகிறார் வீட்டுக்கு. ரோட்டிலே நின்றவர்கள் அபூ ஹுரைரா மிக வேகமாக ஓடுகிறார் என்று பார்க்கிறார்கள். உடனே அபூ ஹுரைரா வீட்டு வாசல் எட்டுவதற்கு முன்னால் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கதவை திறந்தவுடன், மகனே முஹம்மதை காட்டுங்கள், நான் முஹம்மதை ஈமான் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். அருமையான சகோதரி, ஏனென்றால் தாயின் நம்மோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான், தாயின் பாசத்தின் காரணத்தினால் தான் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீமுல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சிரியாவில் இருந்து அந்தாக்கியாவுக்கு குதிரையில் பயணம் செய்தார்கள். வழியில குதிரை இறந்து விட்டது. யா அல்லாஹ், குதிரை இறந்து விட்டது, அந்தாக்கியாவுக்கு செல்ல வேண்டும் என்றார். அந்த இடத்திலிருந்து அந்தாக்கியாவுக்கு 80 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் மூஸா, ஒரு மலையின் மீது ஏறி பாருங்கள், அங்கு ஒருவர் இருப்பார், அவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கள் என்றார். இவர்கள் மலையிலே சென்றார். இந்த மூஸா நபி இருக்கும் என்று என்ன மூஸா வந்திருக்கிறீங்க? நான் அந்தாக்கியாவுக்கு புறப்பட்டு வந்தேன், வழியிலே குதிரை இறந்து விட்டது, போய் சேரணும். உடனே மேகத்திற்கு அழைப்பு கொடுத்து வேகம் கொண்டு விட்டது.
கூப்பிட்டு மகனுடைய கையை பிடித்து, மகனே, எனக்கு 21 லட்சம் கடன் இருக்கிறது, 21 லட்சம் திரகம் கடன் இருக்கிறது, அந்த கடத்தை நீ நிறைவேற்றுவாய் என்று கேட்கிறார். சிலைய தந்தைகள், சிலைய தந்தை மகனிடத்திலே சொல்லும் பொழுது, அப்படியே பாப்பா, அப்படியா செவி நானும் பிறகு வாப்பா மோத்தாளுக்கு தான் வரும். உடனே மகன் சொன்னார், ஆம், நான் அதை நிறைவேற்றுகிறேன் தந்தை என்று சொன்னார். இன்னும் உங்க உள்ளத்திலே ஏதாவது இருக்கிறதா, யாருக்காக கொடுக்கணுமா இருக்கிறது? 5 லட்சம் திரகத்தை நான் சிலருக்கு கொடுக்கலாம் என்று அதை நிறைவேற்று, அதை நிறைவேற்றுகிறேன். கடைசியிலே அவர் எல்லாம் கொடுத்து விட்டு சொன்னார், வாப்பா, நீங்க சொன்னதை எல்லாம் நிறைவேற்றி விட்டேன். மரணத்துடைய தருவாயிலே கையை ஏற்படுத்தி சொன்னார், மகனே, ஒரு சகோதரன் ஒரு சகோதரியிடத்தில் நல்ல மாதிரி நீ நடந்திருக்கும் மகனே. நான் யாரோடும் எப்படியெல்லாம் பழகிறனோ அதோடு நீ பழகிறேன் என்று சொன்னார்.